என்ன எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு மனமாற்றம்? என்ன மனமாற்றம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. மனமாற்றம் ஒன்றும் புரியவில்லையா? அடே அப்பா, நடிப்பதும் நீங்கள் மன்னன் தானே? உன் தந்தை அல்லவா? ஆமாம் ஆமாம், நன்றாக அழகாக நடிக்கிறீர்கள். என்ன செய்து விட்டேன்? தந்தையே, ஏன் படப்படுத்தப்படுகின்றாய்? அதுதான், கபட நாடகம் ஆடுவதில் உங்களுக்கு மீறியது யாருமே கிடையாது. அப்படி என்ன கபடமாக ஒன்றும் நான் நாடகம் ஆடிவிட்டேன்? நாடகம் ஆடவில்லையா? இல்லையே. தாங்கள் எந்த நாடகம் ஆடவில்லையா? இல்லையே. அனைத்து நாடகம் ஆடுவது பரதேசி பயலை மறந்துவிட்டு உன்னை இலக்கணகுமாரன், அதாவது அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, அவன் அஸ்தினாபுரத்திற்கு எதிர்கால மன்னன். மன்னனை மணந்தால் நீ எப்படி ராஜரீகமாக இருக்கலாம் தெரியுமா? அதுக்குத்தான் நிச்சயத்தில் சம்மதமா? ஆக அந்த ஒன்றும் இல்ல. சொல்றேன் எவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்லாம இருக்க முடியுமா? இப்பொழுதே நான் சம்மதம் தருகிறேன். உங்களுடைய வார்த்தையை மறுத்து பேசலாமா? என் மகள் பேச மாட்டாள். ஒன்றும் இல்லாத பரதேசியை திருமணம் முடிப்போம். கவியரசன் கவிதை சொல்லும் காவிய சோழையிலே கலையில்பம் கலையில்மோ கலையில்பம் கலையில்மோ என் மகள் சுந்தரியை துரியோதன் மகள் லக்கணகுமாரனுக்கு நிச்சயம் செய்துவிட்டேன். என் மகள் என்னை தேடி வருவாள். குழப்பத்தில் இருக்கின்றாள். வருவாள், சமாளிப்போம். ஏனென்றால் போதும் போதும், நீங்கள் என்னை இப்படி தழுவி தழுவி என்னை வளர்த்ததெல்லாம் போதும். அனைத்தும் மங்களம் உண்டாகட்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டுமா? எனக்கா மங்களகரமான வாழ்க்கை உண்டாவதா? ஏன் இப்படி அழுது புலம்புகின்றாய்? அழுது புலம்புகிறேனா? அழுது புலம்பும் அளவிற்கு தாங்கள் வைத்து விட்டீர்களே. அம்மா, அந்த வாரகாபுரையை அரசே புரியும் கண்ணன் மகளே, கண்ணன் மகளே, என் அருமை சுந்தரியை, என் அருமை சுந்தரியே, வாழ்க வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, நல்ல மனம் வாழ்க, நல்ல மனம் வாழ்க, நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க, ஆண்மலை போல் ஏன் தமிழ் போல் இறந்து எழுந்து வாழ்க, நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. உலகில் லட்சியங்கள் போல வாழ்க, உலகில்
தெய்வ சொற்கள் நிச்சயமா திருமணமாய் கூடும். பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்திவிட்டதோடி. பொருத்தம் என்றால் முதல் பொருத்தம் அமிழ்ந்து விட்ட ஜோடி. உலகம் என்றால் கவிதை ஒரு கோடி. நல்ல மனம் வாழ்க நாடு நாடு போற்றுவார். மனவாக்கை அமைவதென்றால் புருஷன் வாக்க வேண்டும். மனவாழ்க்கை அமைவதென்றால் கணவன் வாய்க்க வேண்டும். உலகளால் பிறப்பதற்கோ அம்மா அம்மா கொடுத்து வைத்தது அருமைகளும் பெருமைகளும் இறைவனிடாது. அருமைகளும் பெருமைகளும் நிறைந்தவினாலே அருமைகளும் பெருமைகளும் இறைவனிடாது. அத்தனையும் பெற்றுவிட்டாய் ஆனந்தமாக. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க நாடு போற்ற வாழ்க. சுந்தரி, தன் பிள்ளை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று என் மகளே, உங்களுக்கு அளவு கடந்த கனவுகள் இருக்கிறது. அம்மா, என் அருமை திருமகளே சுந்தரி, நீ வேறு நான் வேறு கிடைக்காது. உன் மீது அதிகமாக பிரியமுள்ளவன் கண்ணன். ஆமா, உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ நன்றதாகவே செய்வோம். அம்மா, ஏன் மனம் மறந்துகின்றாய்? ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள்? உங்களுக்கு என்ன ஆயிற்று? என்ன உங்களுக்கு இப்படி ஒரு மனமாற்றம்? என்ன மனமாற்றம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. மனமாற்றம் ஒன்றும் புரியவில்லையா? அடே அப்பா, நடிப்பதும் நீங்கள் மன்னன் தானே? உன் தந்தை அல்லவா? ஆமாம் ஆமாம், நன்றாக அழகாக நடிக்கிறீர்கள். என்ன செய்து விட்டேன்? தந்தையே, ஏன் மனப்படுத்தப்படுகின்றாய்? அதுதான், கபட நாடகம் ஆடுவதில் உங்களுக்கு மீறியது யாருமே கிடையாது. அப்படி என்ன கபடமாக ஒன்றும் நான் நாடகம் ஆடிவிட்டேன்? நாடகம் ஆடவில்லையா? இல்லையே. தாங்கள் எந்த நாடகம் ஆடவில்லையா? இல்லையே. அனைத்து நாடகம் ஆடுவது தாங்கள் தானே? ஒன்று தெரியுமா? என்ன தெரியும்? என்னை கிருஷ்ணராக எங்கடா அவன தம்பிடே, ஏண்டா உனக்கு போறேன் பாரு செல்வமணி, என் இவ்வளவு அலங்காரத்தில் பார்ப்பவன் அவன் ஒருவன் தான் என்றால் கண்ணன் தான் அனைவருக்கும் ஆடை அளிக்கக்கூடியவன். ஆனால் எனக்கு இந்த ஆடைப்புறம் முதல்ல கட்டின ஆடை, இந்த ஆடைப்புறம் கொடுத்தது அவன் தான், என் தம்பி செல்வமணி தான். என்னை அழகு பார்க்கக்கூடியவன். இந்த அழகில் பார்க்கக்கூடாதுன்னு வெளியில் போய் பார்க்குறேன் போல. வாழ்க வளர்க. அம்மா, உன் தந்தை உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஒரு நல்ல முடிவுக்கு வந்துள்ளேன். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தாங்கள் யோசித்துதான் இப்படி ஒரு காரியத்தை செய்தீர்களோ? பெண்ணை பெற்றவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். பெண்ணை பெற்றவர் யோசித்துதான் செய்ய வேண்டும். ஆனால் யோசித்து முடிவு செய்த பிறகும் அதை மாற்றி அமைப்பது எதற்காக? எதை மாற்றிவிட்டேன், எதை மாற்றி அமைத்து விட்டேன் ஒன்றும் எனக்கு புரியவில்லை மகளே. என்ன இப்படி? என் தந்தைக்கு ஒன்றுமே புரியவில்லையாம். ஏன் வருத்தப்படுகின்றாய்? உண்மையாக உங்களுக்கு ஒன்று புரியவில்லையா? சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். உங்கள் தங்கைக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? தங்கையா? துரோகமா? விளக்கவில்லை. ஆமாம்மா,
நன்றாக நெளிக்கிறீர்களே. என்ன என்னம்மா? சுபத்திரை உங்களது தங்கை தானே? சுபத்திரை தங்கை தான். அத்தை சுபத்திரை உங்களது தங்கை தானே? ஆமா, மறந்தே போய் விட்டது. அவரது பையனுக்குத்தானே என்னை மணமுடிப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். அன்று ஞாபகம் இருக்கிறது, கொடுத்தேன். ஆமாம், அன்று ஞாபகம் வந்தது, இப்பொழுது ஞாபகம் வரவில்லை. வெகு நாள் ஆகிவிட்டதுலவா? வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நீண்ட நாள் ஆகிவிட்டால் அம்மாவை அத்தை என்று கூப்பிடுவீர்களோ? என்ன வாக்கு கொடுத்தேன்? எப்படி? என்ன வாக்கு கொடுத்தேன்? என்ன வாக்கு கொடுப்பதா? அது நீங்கள் எங்கே? என்னம்மா? வயிற்றில் இருக்கும் போதே எனது தாயாரும் அவருடைய தாயாரும் பேசிக்கொண்ட வார்த்தை தான். ஆமா, ஞாபகம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? எப்படி? ஞாபகம் வருகிறதா அல்லது மறந்து விட்டீர்களா? எப்படி பேசிக்கொண்டோம்? எப்படி பேசினீர்கள்? சிறு வயதில் அபிமன்யுவிற்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாக நிபந்தனை செய்தோம். அதானே? இப்பொழுது அதற்கென்னவா? அப்படி நிபந்தனை செய்து உறுதிமொழி கொடுத்தும் அதன் பிறகு இப்பொழுது அந்த குருட்டுக்கண்ணன் பேரனுக்கு என்னை திருமணம் முடிக்க ஒப்புக்கொண்டீர்களே, எப்படி என்றுதான் கேட்கிறேன். ஓஹோ, நீ அப்படி வருகின்ற? நான் அப்படிதான் வருகிறேன். அம்மா, பெண்ணை பெற்றவன் நான். உன் நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் தானே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெண்ணை பெற்றால் அம்மா அபிமன்யு செய்ய வேண்டாம். அம்மா அபிமன்யு செய்ய வேண்டாம். அம்மா அபிமன்யு செய்ய வேண்டாம். ஆண்டவர் போலவே பாண்டவரானவன், ஆண்டவர் போலவே பாண்டவரான ஆண்டவர் ஆண்டவர் அல்ல, ஆண்டுகள் போலவே பாண்டவரான அம்மா அபிமன்யுயாதை வேண்டாம். அடிகள் போலவே ஆண்டவரானதான், ஆடிகள் போலவே பாண்டவரானதான் கணக்கு அம்மா, நீ அபிமன்யுவை பற்றி பேசுகின்றாய். அபிமன்யு உன்னை ஏன் லக்கண குமாரனுக்கு நிச்சயத்தேன் தெரியுமா? ஏன், எதற்காக கேட்பாயே? தெரியும் எனக்கு. அதன் எதற்காக இப்படித்தான் கேட்பாய் என்று. மகளே, நீ என்னுடைய மகள். ஆண்டு மகளுக்கு நாடு இல்லை.
நகரம் இல்லை, கொச்சோ ஒரு வீடு கூட இல்லை, குடும்பத்திற்கு உடை இல்லை, அன்ன ஆகாரம் இல்லை. அம்மா, உலகத்தில் பொன் பொருள் வீடு நகை நட்டு சொந்த பந்தம் இல்லாமல் இருந்தால்தானே ஒரு பெண்ணாகப்பட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியும். அவர்களோ சாஸ்திரியர்கள். ஒருவழி ஆகாரத்துக்கு உன்னை அங்கு கொடுத்தால் நீயும் அன்ன ஆகாரத்திற்கு கஷ்டப்படத்தாலே வேண்டும், கஷ்டப்படுவேன். ஆகையால் பரதேசி பைகளை மறந்துவிடு. மறந்துவிடுமா? பரதேசி பையலை மறந்துவிட்டு உன்னை லக்கணகுமாரன், அதாவது அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, அவன் அஸ்தாபுரத்திற்கு எதிர்கால மன்னன். மன்னனை மணந்தால் எப்படி ராஜதீகமாக இருக்கலாம் தெரியுமா? அதற்குத்தான் நிச்சயத்தில் சம்மதமா? அந்த ஒன்றுமில்ல. சொல்றேன். எவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்லாம இருக்க முடியுமா? இப்பொழுதே நான் சம்மதம் தருகிறேன். உங்களுடைய வார்த்தையை மறுத்து பேசலாமா? என் மகள் ஒன்றும் இல்லாத பரதேசியை திருமணம் முடித்து நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி வாழ முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியாது அல்லவா? அந்த லக்கணகுமாரை திருமணம் முடித்துக் கொண்டால் சந்தோஷமாக வாழலாம், சகல சௌபாக்கியங்களோடு வாழலாம். அதுதானே தந்தையே, உங்களது பேச்சை நான் மறக்கலாமா? தந்தையே, உங்களது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அது காலத்தின் கட்டாயம், சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியாததல்ல, ஆனால் தெரிந்தும் கூட நன்றாக நடிக்கிறீர்கள். இதோ பாருங்கள், நான் சொல்வதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். அந்த குருட்டு கண்ணன் பேரனுக்கும் எனக்கும் எந்த நாளில் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னீர்களோ அதே நாளில் எனது அத்தை மகன் அந்த அபிமன்யு இருக்கிறாரே, அவருக்கும் எனக்கும் திருமணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். இது சத்தியம். பிடிவாதமாக பேசுகின்றாய் அம்மா, ரொம்ப பிடிவாதமாக இருக்கின்றாய் அம்மா. சிந்தித்து பார்த்தாயா? என்ன சிந்திப்பது? எப்படி சிந்திப்பது? அம்மா, செல்வம் இல்லாதவரை நாடு மதிக்காது. தம்பி, இங்க ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் தெரியுமா? தேட கிடைக்காத திரவியம். அவர் அடிக்கடி என்ன சொல்லுவாரு? காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், அது இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். இது ஊருக்கு சொன்னதுதான், நமக்கு சொன்னதுதான். இந்த நாடகத்துக்காக எழுத பாட்டு மாதிரி இருக்கிறது. பொன் வேண்டும், அதனால உங்க முடிவு என்ன? பொருள் வேண்டும். அம்மா, சந்தேகப்படாது, பொன் பொருள் அவசியம் வேணும். நான் சொல்வதை கேட்டால் உனக்கே திரும்ப என்ன? சுந்தரியே நீ பலவிதமாக சொல்லுகின்ற வாய்மதம்மா, சுந்தரியே நீ நாடு நகரங்கள் ஏதுமில்லாதவன், நாடு நகரங்கள் ஏதுமில்லாதவன், வீடு நீலையிட்டவள், வீடு நீலையற்றவள்,
நகரங்கள் ஒன்றுமில்லாதவள் நகரங்கள் ஒன்றுமில்லாதவள் சுந்தரியே நீ பலவிதமாய் சொல்லுகிறவளாய் சொல்லுகிறவளாய் அம்மா 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 எங்க அப்பா என்ன நல்ல தங்கமான அப்பா இல்ல சொல்லு உங்க முடிவை மாத்திக்கங்கப்பா முடியாது 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 உன்னால என்ன முடியும் என்னால முடியாதா முடியாது என்னால முடியாது வாக்கு கொடுத்து விட்டேன் தாம்பூலம் மாற்றி விட்டேன் எப்படி மாற்றுவது என்ன என்ன சொல்ல மாட்டார்கள் மாத்த முடியாது பாரு கொடுத்த வாக்கு மிருகம் தான் பேச மாட்டார்களா முதல்ல கொடுத்த வாக்க மாத்துனீங்க அத மாத்த முடியாதா அதெல்லாம் அப்பமா அப்பா மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் குறித்த பாருங்க அப்பொழுது அவர் நல்ல நிலையில் இருந்தார்கள் நல்ல நிலையில் இருந்தா சாஸ்திரிவாதிகள் பரதேசி பாண்டி பெயர் பிச்சைக்காரனா கூட இருக்கட்டும் பிச்சைக்காரன் தான் அவன் அவனுக்கு போய் மனம் கொடுக்கலாமா எனக்கு சம்மதம் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் எனக்கு சம்மதம் இல்லை என் மனம் ஏற்றுக்கொள்ளாது நீங்க ஒண்ணு வாழ போறதில்ல நான் தான் வாழ போறேன் நீங்க குறித்த அதே நாள்ல எனக்கும் அவருக்கும் திருமணம் முடித்து காட்டுகிறேன் காற்றாளா இதைத்தான் எதிர்பார்த்தேன் இப்படி சுந்தரிக்கு கோபம் வர வேண்டும் இவளாக மணக்க வேண்டும் இதுதான் என் சுட்சமமான நாடகம் ஆகி வெற்றி எனக்குத்தான் இருந்த போதிலும் கவியரசன் கவிதை சொல்லும் கவியரசன் கவிதை சொல்லும் உலகிலே கலையின்பம் 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 ஆன ஆன கவிஞரே கவியரசன் கவிதை சொல்லும் காவிய சோலையிலே கலையின்பம் கலையில்மோ கலையின்பம் கலையில்மோ புது புது மலர்கள் பூத்து புது புது மலர்கள் பூத்து உலகை புரியும் உணவை தமிழும் அமுத சொற்கள் புகழ் மனுவதிரியும் அமுத சொற்கள் புகழ்மணம்
கவியரசன் கவிதை சொல்லும் காவிய சோலையிலே கலையில்பம் காண காண கலையில்பம் காண காண கவிஞரே ஆரி. வண்டினங்கள் அதுவை மூடி அதுவை மூடி மதுர கீதம் பாடும் மதுர கீதம் பாடும் மதுவை மூடி மதுர கீதம் பாடும் மருணலைக்கு உகந்த மயிர்கள் வண்ணமாய் நடமாடுவான் வெள்ளமிழ் ஈரோடை. கவியரசன் கவிதை சொல்லும் காவிய சோலையிலே அழகில்பம் காண காண அழகில்பம் காண காண கவிஞரே ஆரி. என் மகள் போகின்ற போக்கை பார்த்தால் தாயிடம் ஓடுவாள், ருக்மணியை நாடுவாள். ருக்மணியை நாம் சந்தித்து இவளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் கட்டளை வேண்டும். ருக்மணி, இங்கே நான் கண்டேன் கதை நாயகி என் நெஞ்சில் வாழும் அனார்களே பூவை போல தோகை புயல் காட்டிலே தீயை போல தோகை நடுஆட்டிலே இங்கே நான் கண்டேன் கதை நாயகி நீங்கள் மலை மேகங்களே கேளுங்கள் இங்கே நான் பாடும் பாடல் சொல்லுங்கள் நீங்கள் இவள் சோகங்களை உண்மை போல் போராடும் மன்னன் காதில் மாறாததே பூமகள் காவலன் வாராததே பூமகள் காதல் நீங்காதோ நெஞ்சும் இந்த பாவை அதிசய இலக்கியம் இங்கே நான் கண்டேன் கதை நாயகி என் நெஞ்சில் வாழும் அனார்களே காலங்கள்
உன்னை போலே காதல்தான் யோகம் என பாடி வைத்தேன். மேகங்கள் சாகட்டும் மண்ணின் மேலே, நீதான் அம்மா நான் சொல்லும் நாயகி. நீதான் அம்மா நான் சொல்லும் நாயகி. நீங்காதோ நெஞ்சும் இந்த பாவை அதிசய இலக்கியம் இங்கே நான் கண்டேன் கதை